எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் தட் ஷோஸ் யூ ஹேவ் எக்செப்ஷனல் மென்டல் ஸ்ட்ரென்த். மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லப்படுற மனோபலம் வந்து உங்களுக்கே தெரியாம உங்ககிட்ட அதிகமா இருந்துட்டு இருந்தாலும், நம்ம ஒரு வீக்கான பெர்சனா இருக்கோம். நமக்கு சில விஷயம் ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம், ஏதோ ஒரு கட்டத்துல உங்க வாழ்க்கையில நீங்க யோசிச்சிருப்பீங்க. மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து வாழ்க்கையில எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க லைஃப்ல இப்ப வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஃபேஸ்ல போயிட்டு இருக்கீங்களா? ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்களான்றது எனக்கு தெரியாது. ஆனா நீங்க வந்து எவ்வளவு ஹேப்பியா இருந்தாலும், எவ்வளவு சேடா இருந்தாலும், அந்த கட்டத்துல இருந்து அந்த வாழ்க்கையோட ஃபேஸ்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு உங்கள எது கூட்டிட்டு போகும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் தான் கூட்டிட்டு போகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. சோ உங்களுக்கே தெரியாம நம்ம இவ்வளவு தூரம் மென்டல் ஸ்ட்ரென்த் வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வீடியோவோட இன்னும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். பாக்ஸிங் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்போர்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பாக்ஸிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த போட்டிக்கு தயார்படுத்திக்கிற ஒரு பாக்ஸர் அவரே எப்படி தயார்படுத்திக்கணும்? அந்த பாக்ஸிங் ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடி எந்த அளவு அவரே பிரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சன எவ்வளவு தூரம் அடிக்கணும், எத்தன அடி அடிக்கணும்னு சொல்லப்படுற விஷயத்த மட்டும் பிரிப்பேர் பண்ணக்கூடாது. அதே சமயத்துல ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சன் வந்து என்ன மாரி டெக்னிக்கலா அடிச்சா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு டாக்டிக்ஸ மட்டுமே யோசிச்சு பிரிப்பேர் பண்ணக்கூடாது. அத தாண்டி ஒரு பாக்ஸிங் ரவுண்ட்ல 13 ரவுண்ட் இருந்ததுன்னா, அந்த 13 ரவுண்டுக்குமே நம்ம நிக்கக்கூடிய ஸ்டெமினா நம்ம உடம்புல இருக்கணும்ன்ற ரேஞ்சுக்கு அந்த பெர்சன் ரெடி ஆகணும். எவ்வளோ அடிச்சாலும் சரி, எவ்வளோ அடி வாங்கினாலுமே சரி, அடுத்தடுத்த பாக்ஸிங் ரவுண்டுக்கு நம்ம மூவ் ஆயிட்டே போய் கடைசி ரவுண்ட் வரைக்கும் நம்ம நின்னுட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வெற்றி வாய்ப்பு நமக்கு அதிகமா கிடைக்கும். அதனால அதுக்கான ஸ்டெமினாவ மட்டும் ஏத்தணும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டாக்டிக்ஸ்ல ஒரு பாக்ஸர் அவர தயார்படுத்தினார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அவருடைய வெற்றி வாய்ப்பு வந்து பாக்ஸிங்ல அதிகமா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அதே மாரி தான் நம்ம லைஃப்பும். நம்ம லைஃப்பும் வந்து ஒரு பாக்ஸிங் மேடை மாரி தான். நம்மள நோக்கி என்ன மாரியான ஒரு சேலஞ்சஸ் வரும், எப்ப யார் என்ன பண்ணுவாங்க, என்ன மாரியான விஷயம்லாம் நம்ம சமாளிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது ஸ்டெமினாவ தான் அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு போறதுக்கு. அததான் மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாரி நான் சொல்லுவேன். இந்த செமினாரோட நேம் தான் வந்து லைஃப்ப பொறுத்தவரைக்கும் மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா உங்க லைஃப்ல வந்து நீங்க இப்ப ஹேப்பியா இருந்தாலும், சேடா இருந்தாலும், அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டு போம்போது தான் தெரியும். அடுத்தடுத்த இடத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு. அடுத்த கட்டம் நான் எத சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்த வருடமா இருக்கலாம். இல்ல நீங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணணும்னு நெனச்சிருப்பீங்க. அத அச்சீவ் பண்ண அப்புறமா அடுத்து நீங்க செட் பண்ற கோல்ஸா இருக்கலாம். இதுதான் வந்து அடுத்தடுத்த கட்டம் அப்படின்ற மாரி நான் சொல்றேன். சோ அத பேஸ் பண்ணி தான் உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் உங்களுக்கே கிளியரா தெரியும். சோ அத பத்தி தான் டீட்டெயிலா இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க அதிகமான மென்டல் ஸ்ட்ரென்த்தான பெர்சனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யூ ஆர் இன் சார்ஜ் ஆஃப் யுவர் எமோஷன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். உங்களுடைய எமோஷன்ஸோட இன்சார்ஜா நீங்க எப்பவுமே இருந்துட்டு இருக்கீங்க. எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த உணர்ச்சிகள்னு சொல்லப்படுற விஷயம் வந்து டபுள் சைட் ஸ்வாட் மாரி. 2 பக்கம் ஷார்ப்பா இருக்கிற கத்தி மாரி. அத ப்ராப்பரா கையாளல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கே அதிகமான பாதிப்ப அது கிரியேட் பண்ணி விட்டுடும். என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நமக்கும் மிருகங்களுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து பகுத்தறிவு அப்படின்ற மாரி சொல்லலாம். இல்ல இன்ஸ்டிங்க்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஏன்னா மிருகங்கள் எல்லாமே வந்து இன்ஸ்டிங்க்ட்ட பேஸ் பண்ணி தான் வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கும். ஆனா மனிதர்கள் வந்து இன்ஸ்டிங்க்ட்டோட சேர்த்து உணர்வுகளால பாதிக்கப்பட்டு அது மூலியமா டிசிஷன் எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து உணர்வுகள் அப்படின்னு சொல்லப்படுற ரொம்ப சந்தோஷமான உணர்வா இருக்கலாம், சோகமான உணர்வா இருக்கலாம், அதிகமான கோவம் வரதா இருக்கலாம், இல்ல அதிகமா நீங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயி ஒரு இடத்துல உட்கார்றதா இருக்கலாம். இந்த உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே வந்து நீங்க கண்ணாடில பார்க்குற மாரி கிளியரா உங்களுக்குள்ள நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நீங்க ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தான பெர்சன் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. எந்த கட்டத்திலுமே உங்களால காமா வச்சுக்க முடியுது. உங்களோட கோவத்த கையாள முடியுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே உங்களோட மனோபலம் வந்து வேற லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஆனா நீங்க என்ன நெனச்சிருப்பீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் பேசியிருக்கணும், இந்த இடத்துல நான் கோவப்பட்டுருக்கணும், நான் ஏன் இவ்வளோ அமைதியா போறேன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க யோசிச்சா கூட, ஒரு இடத்துல நீங்க அமைதியா உங்கள மாத்திக்கிறதே உங்களுடைய மிகப்பெரிய ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எமோஷன்ஸ ப்ராப்பரா கையாள தெரியாததுனால, இங்க நெறைய பேர் வந்து நெறைய வாய்ப்புகள இழந்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க எமோஷன்ஸ கையாள்றது மூலியமா உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தா நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க இவ்வளவு தூரம் நான் மென்டல் ஸ்ட்ரென்த்தா இருக்கேன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாம, உங்களுடைய லைஃப்ப ஆன் ட்ராக்ல உங்களால கொண்டு போகக்கூடிய சக்தி உங்ககிட்ட அதிகமா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது விஷயம் நீங்க மென்டல் ஸ்ட்ரென்த்தா ரொம்ப வெயிட்டான பெர்சன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யூ ஆர் ஃப்ளெக்சிபிள் அண்ட் அடாப்டபிள் அப்படின்ற மாரி சொல்லலாம். நீங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளா, அடாப்டபிளா இருந்துட்டு இருக்கீங்க. லைஃப் அப்படின்னு சொல்லப்படுறதே வந்து ஒரு சாங் மாரி தான். அது வந்து அழகான ஒரு குத்து சாங்கா இருக்கலாம், மெலோடி சாங்கா இருக்கலாம்.
இல்ல சோக பாட்டா இருக்கலாம். அது என்ன சாங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம தான் டிசைட் பண்றோம். அதே சமயத்துல அந்த சாங் ஒரு 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 சாங் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒரு மெலோடி சாங்கே எடுத்துக்கோங்களேன். இல்ல ஒரு டப்பாங்குத்தே எடுத்துக்கோங்களேன். அந்த மாரி ஒரு புது சாங் பார்க்கும்போது, அந்த சாங்குக்கு ஏத்தா மாரியான மூவ்மெண்ட்ஸ் இருக்கும்போது, அதுக்கு ஏத்தா மாரியான பீப்பிள் டான்ஸ் ஆடும்போது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு அது விருந்தா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப அதே மாரி உங்க லைஃப் வந்து உங்கள எந்த மாரியான ஒரு கட்டத்துல, என்ன மாரியான சாங் இப்போ உங்க லைஃப்ல ப்ளே ஆயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்க ரொம்ப ஹேப்பியா இருக்கலாம். இல்ல வந்து மாடரேட்டா நீங்க வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கலாம் உங்க சாங்க. அதுக்கேத்தா மாரி உங்க பாடி மூவ்மெண்ட் இருக்கணும். நாங்க பாடி மூவ்மெண்ட்ன்னு சொல்லிட்டு எத சொல்ல வரோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வளைஞ்சு நெளிஞ்சு போறதா இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம அமைதியா இருக்கணும். லைஃபோட டைம் இந்த டைம் நமக்கு சரியில்ல. நம்ம இந்த டைம்ல வந்து கொஞ்சம் இறங்கி போணும். இந்த டைம் நமக்கு நல்லா இருக்கு. இந்த டைம் நம்ம கொஞ்சம் ஏறி போலாம் அப்படின்னு சொல்லப்படுற, இந்த வளைவு நெளிவுகள தெரிஞ்சு அடாப்டபிளான பெர்சனா இருக்கிறது தான் வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு பெர்சனா உங்கள மாத்த முடியும். அப்படி நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து வேற லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா, சேஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், மாற்றம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து இங்க எல்லார் லைஃப்லயுமே நடந்துட்டே இருக்கும். ஆனா, இந்த மாற்றத்த பார்த்து நெறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க. ஆனா, அதே மாற்றத்த ஒரு வாய்ப்பா யாரால பார்க்க முடியும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அடாப்டபிளா, ஃப்ளெக்சிபிளா அவங்கள அவங்களே வச்சுக்கிற மனிதர்களால மட்டும் தான் ஒரு மாற்றத்த பார்த்து பயப்பட முடியாது. அது வந்து ஒரு வாய்ப்பா பார்க்க முடியும். ஏன்னா வந்து இந்த மாரி நீங்க உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமா வச்சிருக்கீங்க. நான் அடாப்ட் பண்ணிப்பேன். நான் அதுக்கேத்த மாரி நான் லைஃப்ப கொண்டு போவேன் அப்படின்ற மாரி வச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்கள நோக்கி போடப்படுற மாற்றம் உங்களுக்கு வந்து புடிச்சதா இருக்கலாம், புடிக்காததா இருக்கலாம். அதுல இருக்கிற வாய்ப்ப மட்டும் தான் நீங்க பார்ப்பீங்களே தவிர்த்து, அதுல இருக்க கஷ்டத்த பார்க்க மாட்டீங்க. வாய்ப்புகள் இருக்கிற கஷ்டத்த பார்க்கிறவங்க தோத்து போயிடுறாங்க. கஷ்டத்திலயும் அந்த வாய்ப்பு பார்க்கிறவங்க ஜெயிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்ல மாரி, தளபதி விஜய் சார் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ற பெர்சனா இருந்துட்டு இருப்பீங்க. ஸோ அப்ப மாற்றம் வந்து மாறாத ஒரு விஷயம். அதுக்கு ஏத்த மாரி நம்ம அடாப்டபிளா போணும்னு சொல்லப்படுறது, மிகப்பெரிய ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் தான் நீங்க வச்சுட்டு இருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் நீங்க உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்த பீக் லெவல்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஃபீட்பேக்கா இருக்கலாம், கிரிட்டிசிசமா இருக்கலாம். அது டஃப்பாவே இருந்தாலும் அத கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம். இல்ல ஒரு பிசினஸ் நடத்துறதா இருக்கலாம். இல்ல நீங்க வந்து ஒரு ஹாபில ஒரு பேஷன ட்ரை பண்றதா இருக்கலாம். நீங்க உங்க வொர்க்க ப்ரொஃபஷனா செய்யறதா இருக்கலாம். எல்லா இடத்துலயுமே ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். நீங்க நல்லா வொர்க் பண்ணியிருக்கீங்க. உங்க வொர்க் ஓகே பரவால்ல நல்லா தான் இருக்கு. இல்ல நீங்க சரியா வொர்க் பண்ணல. நீங்க ரொம்ப மோசமா வொர்க் பண்றீங்கன்னு சொல்லப்படுற இந்த ஃபீட்பேக்க பார்த்து பயந்துட்டே இருப்பாங்க. ஆனா இதற்கு பயப்படாம நீங்க கேட்டு உங்க ஃபீட்பேக்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க மனோபலம் நிறைந்த மனிதர்களா இருக்கீங்க அப்படின்றத நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நெறைய பேர் பயப்படுற ஒரு விஷயம். என்ன மாரி ஒரு ஃபீட்பேக் சொல்லிட போறாங்க? நமக்கு இந்த மாரி சொல்லிட்டாங்கன்னா, நம்ம அடுத்து இந்த விஷயத்த செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? நம்ம வேலைய வந்து தொடர்ந்து பண்ண முடியுமான்னு தெரியலையே! நமக்கு ரெகக்னிஷன் கிடைக்கலையே, சம்பளம் கிடைக்கலையே, பதவி உயர்வு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்குமே பயந்துட்டு இருக்க இடத்துல, நீங்க தைரியமா போய் அந்த ஃபீட்பேக் ஓப்பனா கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது எத காட்டுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இங்க யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஒரு ஃபீட்பேக் தப்பா உங்களுக்கு வருது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது உங்களுடைய செல்ஃப் வொர்த்த வந்து நிர்ணயம் செய்யாது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளோட செல்ஃப் வொர்த்துக்கும், நம்ம செய்ற வேலைக்கும் சம்மந்தம் கிடையாது. எல்லாருமே மிஸ்டேக் பண்ணும்போது, நம்ம செய்ற வேலையில நம்ம மிஸ்டேக் பண்றது சகஜமான ஒரு விஷயம் தான். ஆனா அத கேட்டு தெரிஞ்சுக்கிறது மூலியமா மட்டும் தான் நம்ம செல்ஃபா குரோத் ஆக முடியும் அப்படின்னு சொல்லப்படுற, இந்த மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கிறதோடு மட்டும் இல்லாம, உங்களுடைய படக வந்து கரெக்ட்டா எந்த ரூட்ல கொண்டு போனா, நீங்க உங்க டெஸ்டினேஷன அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ட்ரிக்க நீங்க ஈஸியா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. சுத்தி இருக்கிற பீப்பிள் கிட்ட அட்வைஸ் கேட்கும்போது, ஃபீட்பேக்ஸ் கேட்கும்போது. இந்த ஃபீட்பேக்க நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலியமா, உங்கள நீங்க எவ்வளவு தூரம் செல்ஃப் குரோத் ஆக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த மட்டும் தான் யோசிக்கிற மனிதர்களா தைரியமா இருந்தீங்கன்னா, உங்களுடைய மனபலம் வந்து வேற லெவல் உயரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து யூ ஆர் பேஷன்ஸ், வெரி பேஷன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்னு நம்ம சொல்லலாம். எ மேன் ஹூ மாஸ்டர் ஹிஸ் பேஷன்ஸ் கேன் மாஸ்டர் எனிதிங் அண்ட் எவரிதிங் எல்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ உங்க பொறுமைய உங்களால கையாள முடிஞ்சது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களோட பெரிய ஆள் இங்க யாருமே கிடையவே கிடையாது. ஏன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டேஜஸ்ன்னு நான் சொல்றேன்ல. நீங்க உங்களோட இளமை பருவமா இருக்கலாம், மிடில் ஏஜா இருக்கலாம், முதுமை பருவமா இருக்கலாம். எந்த கட்டத்துல நீங்க சூப்பர் ஸ்டார் ஆவீங்கன்னு சொல்லிட்டு இங்க யாருக்குமே தெரியாது. ஆனா நீங்க வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்கள மூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொறுமை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் உங்ககிட்ட அதிகமா இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க மென்டல் ஸ்ட்ரென்த்தான பெர்சன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்ம எந்த ஒரு வேலைய எடுத்தாலுமே நமக்கு உடனே ஒரு அவுட்கம், உடனே ஒரு ரிசல்ட் கிடைக்குமான்னு ஆசைப்படுவோம். நம்ம திருப்தி அடைய முடியுமா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நினைச்சு ஏங்குவோம். இது தப்பே கிடையாது. மனிதனோட இயல்பு தான். ஆனா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அவுட்கம்ம நீங்க பார்க்காம, பொறுமையா உங்களோட ப்ராக்ரஸ மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மூவ்மெண்ட்லயே இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து வேற லெவல்ல வந்து ஒரு உதாகரமான ஒரு வெற்றிய கூட உங்களுக்கு குடுக்க இங்க காத்துட்டு இருக்கும். அதுக்கு வந்து மூலதனம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேஷன்ஸ் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ தப்பி தவறி நீங்க பேஷன்ஸான மனிதரா இருந்தீங்கன்னா, அத நீங்க வீக்னஸா நினைக்க வேணாம்.
அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத சொல்றேன். ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யூ ஆர் ரெடி டூ அக்செப்ட் யுவர் மிஸ்டேக்ஸ் அண்ட் ராங்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். மிஸ்டேக்கையும், தவறுகளையும் ஒத்துக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து வெளிப்படையா பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளோட வீக்னஸா தெரிஞ்சுட்டு இருக்கும். நம்ம தப்பு பண்ணிட்டோம். அத நம்ம ஒத்துக்கிறோம். நம்ம வீக்கான பெர்சனா மத்தவங்க கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம். ஆனா இத விட ரொம்ப ரொம்ப கவர்ச்சியான ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் எதுவுமே இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. உங்களோட தப்ப உங்களால ஒத்துக்க முடியும்னா, அதோட மிகப்பெரிய ஒரு தில் இங்க யாருக்குமே இருக்காது. ஏன்னா இந்த விஷயம் நான் பண்ணிட்டேன். இது என்னுடைய தப்பு தான். நான் தான் இது தப்பா பண்ணிட்டேன். நான் தான் இது பண்ணிட்டேன். இதுலருந்து கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுற அத ஒத்துக்கிற விஷயம் தான் உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்த நீங்க பீக்ல வச்சிருக்கீங்க. அந்த அளவு உங்களுக்கு மனோபலம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறத காட்டும். ஸோ இந்த விஷயம் நெறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் தப்பா பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பதவியா இருக்கலாம், அவங்க இருக்கிற ஸ்டேட்டஸா இருக்கலாம். அத பொறுத்து நம்ம எப்படி குனிஞ்சு போறது, நம்ம எப்படி ஒத்துக்கிட்டு அசிங்கப்படுறதுன்னு சொல்லிட்டு, அத மறைக்க தான் பார்ப்பாங்களே தவிர்த்து, அத ஒத்துக்கிற மனோபலம் இங்க நெறைய பேருக்கு இருக்கவே இருக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து நெறைய பேர் மத்தவங்க மேல பழிய போட்டு தப்பிக்கிறதா இருக்கலாம். ஒரு சின்ன பொய் சொல்றதா இருக்கலாம். இந்த மாரியான விஷயங்கள் மூலியமா தான் செஞ்ச தவறுகள மறைச்சிட்டு இருக்க இடத்துல, நீங்க தான் செஞ்ச தவற நான் தான் செஞ்சேன். நான் தெரியாம செஞ்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் மாத்திக்கிறேன்னு சொல்லப்படுற ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருந்ததுன்னா, உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்த மட்டும் நீங்க வேற லெவல்ல ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இல்ல. எல்லாத்தையுமே தாண்டி உங்க கேரக்டர்ல வந்து நீங்க ஹானஸ்டிக்கும், ட்ரூத்துக்கும் தான் அதிகமா மரியாதை குடுக்குறீங்களே தவிர்த்து, உங்களுடைய ஈகோவுக்கும், உங்களுடைய பொசிஷனுக்கும் நீங்க அதிகமா மரியாதை குடுக்கலன்னு சொல்லப்படுற விஷயம், உங்கள சுத்தி இருக்கிற மக்களுக்கு அதிகமா தெரியறதோட மட்டும் இல்லாம, உங்க கேரக்டர நீங்க அதிகமா சூப்பரா பில்ட் பண்றதோட மட்டும் இல்லாம, சுத்தி இருக்கிற பீப்பிளோட நம்பிக்கைய வந்து நீங்க அழகா சம்பாரிச்சுக்கிட்டே போவீங்கன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ நீங்க உங்க தவற ஒத்துக்கிட்டு இருக்கீங்க நெறைய இடத்துல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க மென்டலா வீக்கா இல்ல. நீங்க மென்டலா ஸ்ட்ரென்த்தா இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யூ ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் கம்ப்ளைனிங் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற மாரி நீங்க இருந்தீங்கன்னா, நிச்சயமா நீங்க வேற லெவல்ல மென்டல் ஸ்ட்ரென்த் வச்சிட்டு இருக்க ஒரு பெர்சன் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. பொதுவா நமக்கு வந்து இன்ஸ்டிங்க்ட் அகைன் நம்மளுடைய உள்ளுணர்வு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த உள்ளுணர்வு வந்து நெறைய பேருக்கு எப்படி காட்டும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பிரச்சனைய அதிகமா காமிச்சிட்டு இருக்கும். இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. இங்க பிரச்சனை இருக்கு. இங்க நம்மளுக்கு ஏதோ தப்பா நடக்க போகுது. இங்க இந்த இந்த பெர்சன் இந்த மாரி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுற இந்த உள்ளுணர்வு நமக்கு அதிகமா தெரியும். அப்படி தெரிய ஆரம்பிக்கும்போது மத்தவங்கள ப்ளேம் பண்ணி, மத்தவங்கள குறை சொல்லி இந்த இடத்துல இவங்க இத தப்பு பண்றாங்க. இந்த இடத்துல இந்த மாரி செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத பேஸ் பண்ணி உங்க இன்ஸ்டிங்க்ட் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நீங்க மென்டலி வீக்கா இருக்கிற பெர்சனா இருப்பீங்க. ஆனா அதே இன்ஸ்டிங்க்ட் வந்து இங்க இந்த தவறு நடக்குது, இங்க இந்த என்விரான்மென்ட்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு, அத மாத்துறதுக்கான சொல்யூஷன மட்டுமே உங்க மைண்ட் தேடிட்டு இருக்கு. நீங்க வந்து தீர்வ கண்டுபிடிக்கிறதுக்காக போராடுற பெர்சனா இருக்கீங்க. யாரையுமே குறை சொல்ல. உங்களுடைய மொத்த எண்ணமும் வந்து நல்லபடியா இந்த விஷயத்த முடிக்கணும். நல்லபடியா தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லப்படுற சொல்யூஷன நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க மென்டலா உங்கள வேற லெவல்ல ஸ்ட்ரென்த்தா வச்சுட்டு இருக்க பெர்சனா இருக்கிறதோடு மட்டும் இல்லாம, நீங்க ஒரு விஷயத்துக்கு தீர்வு கண்டுபிடிக்கிற மாரி இந்த உலகத்துல யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்கன்ற லெவலுக்கு உங்கள இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ எண்டாவது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அகைன் மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் வந்து ஒரு ஃபியூல், ஒரு பெட்ரோல் என்ன வேணா வச்சுக்கோங்க. அதுதான் உங்களோட லைஃப்ல வந்து நீங்க டிராவல் பண்ற வந்து ஒரு ஒரு வண்டி மாரி, ஒரு ஷிப் மாரி எது வேணா நீங்க இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்ன்னு சொல்லப்படுற இந்த வெஹிக்கிள் தான் உங்கள லைஃப்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். இந்த வெஹிக்கிள் இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்ன்னு சொல்லப்படுற இந்த வெஹிக்கிள் வந்து சில பேருக்கு நேச்சராவே ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க. அவங்களோட வளர்ந்த இடமா இருக்கலாம், பிறந்த இடமா இருக்கலாம், அவங்களுடைய என்விரான்மென்ட்டா இருக்கலாம். அத பேஸ் பண்ணி மன வலிமை அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்துகிட்டு இருக்கும். சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில சந்திச்ச அனுபவத்து மூலியமாவும், அவங்க டெய்லி பிராக்டிஸஸ் மூலியமாவும், அவங்களுடைய ஹேபிட்ஸ் மூலியமாவும், அவங்களுடைய மன வலிமைய ரொம்ப அதிகப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த 2 கேட்டகரியிலுமே நேச்சரா வச்சிருக்க பெர்சனும், பிராக்டிஸ் பண்ணி பயங்கரமா மன வலிமை ஏத்தி வச்சிருக்க பெர்சனுக்கும் இருக்கிற ஒரே டெஸ்டினேஷன் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லைஃபோட அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கிறது தான். லைஃப் வந்து நம்மள நோக்கி என்ன டிஃபிகல்டீஸ போடும், எப்ப என்ன மாரியான விஷயங்கள செய்யும் அப்படின்ற மாரி தெரியாது. ஆனா நம்ம எல்லாத்துக்குமே ரெடியா இருந்தோமா, இல்லையா அப்படின்னு சொல்லப்படுறது தான் எங்க கேள்வி. நீங்க ரெடியா இருக்கிற பெர்சனா இருந்தா, நிச்சயமா நீங்க வந்து வேற லெவல்ல மென்டல் ஸ்ட்ரென்த்த மெயின்டெயின் பண்ற பெர்சன் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.